ஹாய் நண்பர்களே! நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளையும், யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைய வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ எப்படின்னா, என் வாழ்க்கையில நடந்தது, என் குடும்பத்தில நடந்தது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். என் பையன் வந்து ரொம்ப என்னைய வந்து காலேஜ் படிக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதாவது எப்படின்னா, எல்லாத்தையும் வந்து நம்பிக்கிட்டு ரீசென்ட்டா தான் அவன் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான். அதுக்கு காரணம் அந்த யூனிவர்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்லாம் படிக்கும்போது, ஒண்ணு வேணும்னா ரொம்ப அடம் பிடிப்பான். அடம் பிடிச்சு வாங்குவான். ரொம்ப சாதிப்பான். எ எதுக்கெடுத்தாலும் நான் செத்துருவேன் அப்டின்னே பிளாக்மெயில் பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம அவன் பாட்டுல எங்கேயோ போயிட்டான். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்து தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை என்னன்னு இது பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டோம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயி வந்தான். அவனுடைய கவலைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப என்னடா இப்படி இருக்கான் மூத்த பையன், மொத பையன். காலேஜ் படிக்கிற வயசு வரை இப்படி இருக்கிறானேன்னு ரொம்ப கவல. அவன் வயசுல இருக்கிற பையங்கலாம் மெச்சூர்டா அழகா இருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்த குடுத்தான்னு வைங்களேன். எதனாலும் அதுவும் இந்த செத்துருவேன்ற சொல்லி பிளாக்மெயில் பண்றது. அது ரொம்ப மனச பாதிக்கும். பெத்தவங்களுக்கு அது சொல்ற பையன எப்படி வளர்க்குறது அப்படின்னு இத அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அந்த மாரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அவன யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். யோகா கிளாஸ் போனதுக்கு அப்புறம் வந்து நானும் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை நானும் என் வீட்டுக்காருமே வந்து நல்லா வருவான், நல்லா வருவோம் இப்படியே நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் அவனும் யோகா கிளாஸ் போனான். அப்புறம் இந்த சித்தர்கள் கோயிலுக்குலாம் போவான். அப்படி போயி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நல்லா சேஞ்ச் ஆயிட்டான். அதாவது காலேஜ் 3 இயர் முடிக்கிறப்போ ஒரு நல்ல தெளிவான ஒரு பையனா நல்ல ஒரு நான் எதிர்பார்த்தனோ, என் பையன் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சேனோ, அப்படி ஒரு பையனா இப்ப மாறிட்டான். ஒரு ஆன்மீகவாதி, ஞானி மாதிரி பேசுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திறமைசாலியா, புத்திசாலியா, ஒரு கெட்டிக்காரனா வந்துட்டான். இதுக்கு நான் யுனிவர்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். இது மாரி வந்து உங்க பையனும், உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு தொந்தரவா இருந்தாங்கன்னா, யோகா கிளாஸ் இந்த மாரி கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. சித்தர் கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்கும். நீங்க அதுவும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா வந்துருவான்னு ஒரு நெனப்போட இருங்க. அவன் முன்னாடி நீ நல்லா வருவப்பா, நீ நல்லா நல்லா பையன் தான் அப்படின்னு அவன் முன்னாடி அத சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைங்களும் நல்ல வழியா மாறுவாங்க. இது சத்தியமான உண்மை. இது என் பையனுக்கு நடந்து நாங்க மாறி நல்லபடியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் யுனிவர்ஸ் தான். யுனிவர்ஸுக்கு நன்றி. உங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறதுக்கு, ஃபேமிலியோட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள் யுனிவர்ஸிட்ட நான் உங்களுக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.